காலிஃபிளவர் வச்சு ஒரு அடி தூளான குருமா ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தலாம். சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்துக்கு கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த குருமா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தலாம். மஞ்சத்தூள், உப்பு போட்ட சுடுதண்ணில காலிஃபிளவர் 2 பரட்டி தண்ணி வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி பெரிய வெங்காயம், முந்திரி போட்டு நல்லா வதக்கி அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு தக்காளி, இஞ்சி, பூண்டு, கசகசா, ஏலக்காய் போட்டு நல்லா மையா அரைச்சு அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி மஞ்சத்தூள், மிளகாய் தூள், உப்பு போட்டு காலிஃபிளவரை போட்டு இதுல நல்லா காலிஃபிளவர் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்துல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, சோம்பு, ஜீரகம் இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்க விழுதையும் போட்டு 2 வதக்கி விட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு 2 கிண்டி விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதி விட்டு அதுக்கப்புறம் வதக்கி வச்சிருக்க காலிஃபிளவரையும் போட்டு 2 நிமிஷம் நல்லா கொதி விட்டு லாஸ்டா கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காலிஃபிளவர் போட்டு குருமா. வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் vlogல ஒரு சூப்பரான ரெசிபியோட வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.